12th எக்ஸாம் முடிச்சவங்க விசாட் ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 100% ஸ்காலர்ஷிப்போட நம்ம பல்லாவரம் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில படிங்க. சமீபத்தில் நுபுர் சர்மா அப்படின்ற ஒருத்தவங்களுடைய பேர் சோஷியல் மீடியால எங்க பார்த்தாலும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இவங்க பேசக்கூடிய ஒரு வீடியோ வைரலாகி பெரிய சர்ச்சையையே ஏற்படுத்தியிருக்கு. பாஜகவுடைய செய்தி தொடர்பாளராக இருந்தவங்க நுபுர் சர்மா இவங்க சமீபத்தில் டிவி விவாத நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பேசியிருந்தாங்க. அப்படி பேசும்போது இஸ்லாம் மதத்தை பத்தியும் நபிகள் நாயகத்தை பத்தியும் அவதூறா பேசியிருந்திருக்காங்க. இவங்க பேசக்கூடிய இந்த ஒரு வீடியோ தான் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஆரம்பத்தில் இதை நான் பேசவே இல்லை, அவங்க எடிட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனை உலக அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதால நான் பேசினதை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் அவங்க வந்திருந்திருக்காங்க. இந்த நிலையில கத்தார், ஈரான் மாதிரியான இஸ்லாமிய நாடுகள் இவங்க பேசின ஒரு வீடியோவை மையப்படுத்தி இந்தியாவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால பிஜேபி நுபுர் சர்மாவை செய்தி தொடர்பாளர் பொறுப்புல இருந்து இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல நுபுர் சர்மா அப்படின்றவங்க யாரு, அவங்க எப்படி பிஜேபியில இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு வந்தாங்க அப்படிங்கறத பத்தி நீ பார்க்கலாம். இவங்க டெல்லி இந்து கல்லூரியில சட்டம் மற்றும் பொருளாதாரம் படிச்சவங்க. அதுக்கப்புறமா லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் காலேஜ்ல LLM படிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அரசியல தன்னோட ஆர்வத்தை காட்டியிருந்திருக்காங்க நுபுர் சர்மா. டெல்லி பல்கலைக்கழகத்தில் இருந்தப்போ RSS அமைப்புடைய மாணவர் பிரிவில் இவங்க இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெல்லி பல்கலைக்கழகத்தில் மாணவர் அமைப்புடைய தலைவராகவும் இருந்திருக்காங்க. அங்கதான் இவங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் தொடங்கியிருக்கு. அதுக்கப்புறமா தான் பாஜக சேர்ந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி பாஜகவுடைய இளைஞரணி பிரிவுடைய தேசிய செயலாளரா இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா பாஜகவில் வேகமா வளர்ந்து அதோடைய செய்தி தொடர்பாளரா உருவெடுத்திருந்திருக்காங்க. இவங்க செய்தி தொடர்பாளர் பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா பாஜக சார்பா நிறைய சேனல்கள்ல விவாத நிகழ்ச்சியில கலந்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படி ஒரு விவாத நிகழ்ச்சியில கலந்துக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி பேசி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த சம்பவம் இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவுல பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டிலேயே தான் பெருசு, இங்க இருந்துதான் தமிழ்நாட்டுக்கு முக்காவாசி ஆடுங்க போகுது. நம்ம விவசாயத்தை கையை விட்டதுனால ஆடு மாடு கோய் யாரும் வளர்க்கல. இப்போ சரியா இப்போ நம்மளுக்கு தேவையானது இல்லை. தமிழ்நாட்டில் வெறும் 20-25% தான் தமிழ்நாடு ஆடு வருது. மற்றபடி 75-80% வெளி மாநில நாடு தான் வருது. தமிழ்நாடு ஆடு வந்து கம்மியாயிடுச்சு. பாண்டிச்சேரி கூட இங்கேருந்து தான் ஆடுங்களாம் போகுது. இங்கே இன்னும் விலை தான் இந்தியா மார்க்கெட்டுக்கே தான் வர. இந்த தொட்டி தான் இங்கே 700 ரூபாய்க்குது. ஐயோ தமிழ்நாடு தொட்டியில் 700 ரூபாய்க்குதா சொல்லிட்டு தான் இங்கே தான் நிர்ணயம் பண்ணுவோம். இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமையில எத்தனை ஆடு வரத்து இருக்குங்கண்ணா? இங்கே இன்னைக்கு வந்து ஒரு 1000 ஆடு வருதுன்னா நார்மல் டைமில் 400 ஆடு 300 ஆடு தான் வரும். ஃபெஸ்டிவல் டைமில் 8000 ஆடு 9000 ஆடு போகும். 10,000 வரல கூட போகும். வண்டி அங்கே லோட் பண்ணாங்கன்னா கர்னூர்லேயோ கடப்பாலையோ நந்தியால்லையோ எங்கன்னா ஒரு ஊரில் இறக்கி அந்த ஆடை ஃபுல்லாக மேய்ச்சி தான் அதுக்கப்புறம் லோட் பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு வருவாங்க. 12th எக்ஸாம் முடிச்சவங்க விசாட் ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 100% ஸ்காலர்ஷிப்போட நம்ம பல்லாவரம் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில படிங்க.